ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாருங்கள், இப்போ சம்மருக்காக நான் இது போன வருஷமே வாங்கியிருந்தேன். பட் போன வருஷம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியல. 200 தான் நான் வாங்கும்போது இருந்தது. சம்மர் டைம்ஸில் வந்து மிஸ்ட் போடலாம், ஃபாக் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவங்க தாராளமாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அந்த நாப் இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான். நம்ம வந்து இதுக்கு தக்கன ஹோஸ் ரெடி பண்ணிக்கணும். ஹோஸ்குள்ளார நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இது கண்டிப்பாக லூஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பைப் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பைப்பே இருக்கும். ஒரு 10 ருபீஸோ 15 ருபீஸ் தான் இருக்கும் இது. யூஸ்வலி ஹோஸ் வந்து டேப்போட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, அவ்வளோதான். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனி ஹோஸ், இந்த மவுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த மவுத்துக்குமே இது செட் ஆகிடும், இந்த ரெட் கலர் அட்டாச்சரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஹோஸ் அதுக்குள்ளே சொருகிடலாம், அவ்வளோதான். விலை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செட்டப்ஸ் ஹோஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 200 தான் வரும். ஈஸியாக சம்மரில் வந்து செடிகளுக்கு ஒரு சில் கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா அடிக்கிற வெயில் நமக்கே தெரியும், நம்மளால இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 வேளை தண்ணி விட்டுட்ருக்கேன், ஆனாலும் கூட செடியெல்லாம் ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த செட்டப்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஒரு ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ் போட்டால் போதும். அதே மாதிரி ஒரு 11 மணிக்கு ஒரு தடவை போடுவேன். ஸோ ரொம்ப வெயில் தாங்க முடியாத டைமில் போட்டு விட்ருவேன். அழகாக இருக்குங்க. இதில் வந்து 2 பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் தண்ணி இப்படி விட என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி சுற்றிட்டு தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் ஆகிடுது. ஸ்ப்ரிங்க்லர்னு போட்டிங்கனாலே வரும். இல்லைனா இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ இந்த பாருங்கள், இந்த க்ரீப்பர்லாம் மேலே ரொம்ப சூடாகுது மெட்டல். யூஸ்வலி நான் க்ரீன் ஷேட் போடுவேன், இந்த தடவை இன்னும் போடலை. ஸோ போடணும். அது வரைக்கும் நம்ம செடிகள்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோன்னா இதுதான், வேறு ஆப்ஷனே இல்லைங்க. அண்ட் இதில் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. வாட்டர் டிசைன் உங்களுக்கு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா இந்த நாபை வந்து இப்போ நான் பண்ணுவேன் பாருங்களேன். இப்படி க்ராஸாக வச்சோன்னா ஒரு மாதிரி கர்வாக வளைஞ்சு உங்களுக்கு கம்மியாக ஸ்ப்ரே பண்ணும், ரொம்ப தூரம் போகாது. பட் அது ஒரு டிசைனாக இருக்கும். அந்த எஸ் மாதிரி வளைஞ்சு வந்தது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுருந்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த்து ஜாஸ்தியாகும், நல்லா ஃபோர்ஸாக மேலே போகும். அதனால் உங்களுக்கு நல்ல மேலே வரைக்கும் இல்லை நம்ம விட்டு அதிக அளவில் இடத்த இது வந்து கவர் பண்ணும். நான் உங்களுக்கு அது வீடியோவே காமிக்கிறேன். இதில் வந்து ஸ்லோ ஸ்பீட் தான். இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அந்த ரொட்டேட் ஆகிறது ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் வந்து நல்ல ஹெவியாக இருக்கும், தூரமாகவும் அடிக்கும், ஹைட்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது. ஸோ 2 பேட்டர்ன்ஸ் இல்லைங்களா, இது ஒரு பேட்டர்ன், இதுதான் செகண்ட் பேட்டர்ன். அந்த க்ராஸாக வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது. பட் லீக்கேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, சூப்பராக ஒர்க் பண்ணுதுங்க. தாராளமாக சம்மருக்கு உங்கள் கார்டனை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக, ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷாக, செடிகளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் சூப்பராக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.